எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 கேள்விகளும் பதில்களும். எவைகள் நடக்கும் காலங்களை உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை என பவுல் கூறினார். கர்த்தருடைய வருகை. எவைகள் நடக்கும் சமயங்களை உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை என பவுல் கூறினார். கர்த்தருடைய வருகை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவது எது? கர்த்தருடைய நாள். கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல சடிதியாய் வருவது எது? அழிவு. அழிவு சடுதியாய் எவர்கள் மேல் வரும்? புறம்பே இருக்கிறவர்கள் மேல். கர்த்தருடைய நாள் திருடனை போல் நம்மை பிடித்து கொள்ளத்தக்கதாக நாம் எதில் இருக்கிறவர்கள் அல்ல, அந்தகாரத்தில். நாம் எவைகளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம்? வெளிச்சம், பகல். நாம் எவைகளுக்கு உள்ளானவர்கள் அல்ல, இரவு, இருள். எவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்கக்கூடாது, மற்றவர்கள். விழித்து கொண்டு எப்படி இருக்க கடவோம்? தெளிந்தவர்களாய். தூங்குகிறவர்கள் எப்பொழுது தூங்குவார்கள்? ராத்திரியில். வெறி கொள்ளுகிறவர்கள் எப்பொழுது வெறி கொள்ளுவார்கள்? ராத்திரியில். பகலுக்குரியவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? தெளிந்தவர்களாய். விசுவாசம் என்னும் எதை தரித்து கொண்டிருக்க வேண்டும்? மார்க்கவசம். அன்பு என்னும் எதை கொண்டிருக்க வேண்டும்? மார்க்கவசத்தை தரித்து கொண்டிருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தலை சீராவை தரித்து கொண்டிருக்க கடவோம்? ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீரா. தேவன் நம்மை எதற்கென்று நியமிக்கவில்லை? கோபாக்கினைக்கு. தேவன் நம்மை எதற்கென்று நியமித்தார்? ரட்சிப்படைவதற்கென்று. தேவன் நம்மை யார் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். விழித்திருப்பவர்கள் பிழைத்திருக்கும்படி நமக்காக மரித்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நித்திரை அடைந்தவர்கள் பிழைத்திருக்கும்படி நமக்காக மரித்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவருக்கொருவர் டேஷ் உண்டாகும்படி செய்யுங்கள். பக்தி விருத்தி. யாருக்குள் நம்மை விசாரணை செய்கிறவர்களை மதிக்க வேண்டும்? கர்த்தருக்குள். உங்களுக்கு எதை சொல்லுகிறவர்களை மதிக்க வேண்டும்? புத்தி சொல்லுகிறவர்களை. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறவர்களுடைய எதி நிமித்தம் அவர்களை அன்பாய் எண்ணிக்கொள்ள வேண்டும்? கிரியை. உங்களுக்குள்ளே எப்படி இருங்கள்? சமாதானமாய். எவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும்? ஒழுங்கில்லாதவர்களுக்கு. எவர்களை தேற்ற வேண்டும்? திடனற்றவர்களை. எவர்களை தாங்க வேண்டும்? பலவீனரை. எல்லாரிடத்திலும் டேஷ் இருங்கள். நீடிய சாந்தமாய். தீமைக்கு எதை செய்யக்கூடாது? தீமை.
எப்பொழுதும் எதை செய்ய நாட வேண்டும்? நன்மை செய்ய. எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாய். இடைவிடாமல் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம். எல்லாவற்றிலேயும் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். சோஸ்திரம் செய்வது யாருடைய சித்தமாய் இருக்கிறது? தேவனுடைய. சோஸ்திரம் செய்வது யாருக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது? கிறிஸ்து இயேசுக்குள். எதை அவித்து போடக்கூடாது? ஆவியை. எதை அற்பமாய் எண்ணக்கூடாது? தீர்க்க தரிசனங்களை. எதை சோதித்து பார்க்க வேண்டும்? எல்லாவற்றையும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எதை பிடித்துக் கொள்ள வேண்டும்? நலமானதை. எப்படி தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும்? பொல்லாங்காய். நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குபவர் யார்? சமாதானத்தின் தேவன். எவைகள் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. உங்களை அழைக்கிறவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். உங்களை டேஷ் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அழைக்கிறவர். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறியவர் யார்? பவுல். சகோதரரை எல்லாம் எப்படி வாழ்த்த வேண்டும்? பரிசுத்த முத்தத்தோடே. தெசலோனிக்கேயர் நிருபம் எவர்கள் வாசிக்கும் படும்படி செய்ய வேண்டும்? பரிசுத்தமான சகோதரர் யாவரும். தெசலோனிக்கேயர் நிருபத்தை பரிசுத்தமான சகோதரர் யாவரும் வாசிக்கும்படி செய்ய கூறியவர் யார்? பவுல். பவுல் யார் பேரில் ஆணையிட்டார்? கர்த்தர் பேரில். யாருடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.